ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் 2025 நடக்க போகுது. இப்போவே அறிவிச்சிட்டாங்க எந்த டைமுக்கு வரும் அப்படின்னு. மார்ச் 12க்கு மேலே தான் பப்ளிக் எக்ஸாம் 11th 12th ஆரம்பிக்குது. மார்ச் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10th ஆரம்பிக்குது. அப்போது நான் இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வர காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் மிட்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போதான் ஸ்கூல் திறந்தோடனே ஒரு 10-15 நாள் ரிலாக்ஸேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ரிலாக்ஸேஷன் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த 15 நாளும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் மிட்டம் ஃபெயில் ஆகவும் செஞ்சிருவாங்க. சரி, ஃபஸ்ட் மிட்டம் போயிடுச்சு, கோட்டைலிக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோட்டையிலையும் இப்படி தான் பண்ணுவாங்க. சரி, செகண்ட் மிட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த போர்ஷன்ஸும் படிக்க மாட்டாங்க. மொத்தத்தில் எல்லாமே ஃபுல் போர்ஷனாக சேர்த்து ஆஃப் இயர்லிக்கு வரும்போது அங்கேயும் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க. ஸோ இது வந்து 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்ன அப்படின்னா, ஜூன் ஜூலையில் ஃபஸ்ட் மிட்டம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 மாதமாக நீங்கள் படிக்கலை, ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஜூன் ஜூலை ஃபஸ்ட் மிட்டம், ஆகஸ்ட் செப்டம்பர் கோட்டைலி, அக்டோபர் நவம்பருக்குள்ளே செகண்ட் மிட்டம் வரும். ஸோ இந்த 6 மாதம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நவம்பர்லேருந்து படிக்க ஆரம்பிச்சு ஆஃப் இயர்லிக்கு ஒரு ஃபுல் போர்ஷன் எழுதணும் அப்படின்னா, இங்கே ஃபுல் போர்ஷன் தானே, ஃபுல் போர்ஷன் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. வேணா பாஸ் மார்க் எடுக்கலாம். அப்போது பாஸ் மார்க்கை வச்சு ஜனவரி பிப்ரவரி வரல ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ல நம்ம எழுத முடியுமா? கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க. ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 வரலாம் கெடுபடி கொடுப்பாங்க. ரிவிஷன் 1 ரிவிஷன் 2க்கு படிக்க டைமே இருக்காது. ஸோ மிஞ்சி போனால் 50% மார்க்கு எடுக்கலாம். மேபி ட்ரை பண்ணால் கடைசி 4 மாதம், அதாவது டிசம்பர் ஆஃப் இயர்லி முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச், அதாவது இந்த 2 மாதம், கடைசி 2 மாதம் நம்ம வந்து நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே பாருங்களேன், கூட்டி கழிச்சு பாருங்கள், ஒரு 8 மாதம் தான் நமக்கு படிக்கிறதுக்கே இருக்குது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 6 மாதம், 7வது மாதம் டிசம்பரோடு முடிஞ்சு. அது 7 ஜானுக்கு அப்புறம்லாம் படிக்க முடியுமா? பிப்ரவரியில் படிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்க? கண்டிப்பாக முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்லி நமக்கு பப்ளிக் வர்றதுக்கு ஒரு 8 மாதம் தான் நம்ம படிக்கிறதுக்கு இருக்குது. பப்ளிக் வர்றதுக்கு 9 மாதம் இருக்குது, 10வது மாதம் தான் பப்ளிக்கு, சரிங்களா? ஆனால் நல்லா அப்ராக்சிமேட்டாக நம்ம படிக்கிற டைம் வரைக்கும் 8 மாதம். அதில் 6 மாதம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு கடைசி 2 மாதம் படித்தா என்ன மார்க் எடுப்பீங்க? அதனால் நான் பயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவே போட்டது. ஃபஸ்ட்டு மிட்டம் நம்ம அப்பா அம்மா சொல்கிறாங்க, டெய்லி புக் எடுத்து வச்சு படி ராசா, டியூஷனுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க, அங்கேயாவது போய் 2 எழுத்து படிப்பான்னு. ஸோ அதனால் அன்றாட பாடம் முடிக்கலினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கண்டெக்டாவது முடிச்சுட்டு வாங்க. மேக்ஸ்லலாம் வந்து பெண்டிங் வச்சிங்கன்னா 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், 11th 12th மேக்ஸ் ஹெவி. ஸோ மேக்ஸ் எல்லாம் நீங்கள் பெண்டிங் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸை கனக்கச்சிதமாக 10th 11th 12th நல்லபடியாக படித்து ஒரு குறைஞ்சபட்சம் வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 60% எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா படிக்கிற பசங்க 80% மேலே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோட்டையில் அந்த போர்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த போர்ஷன்ஸ் மட்டும் படித்து மீதியை ஸ்கிப் பண்ணிட்டு படித்தா கூட நம்ம கோட்டையில் ஷைன் ஆகலாம். கோட்டையிலை மூடி பாதி புக்கு வரும். அந்த பாதி புக்கு இந்த 4 மாதத்தில் படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும், உங்களால் முடியும், சரிங்களா? அப்போது நீங்கள் 6 மாதம் கழிஞ்சு படிச்சுக்கலாம். எதுக்கு சார் 6 மாதம் சொல்கிறீங்க, ஏன் 2 மாதம் கழிஞ்சு ஏன் இந்த கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னு கேட்குற காரணம், நிறைய மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, டிசம்பர் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் தான் படிப்பாங்க. இல்லைனா நவம்பரில் ஆஃப் இயர்லி ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவாங்க, ஐ மீன் டைம் டேபிள் கொடுத்துருவாங்க, நவம்பரில் தான் படிக்கவே ஆரம்பிப்பான். இந்த தவறை பண்ணிங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா 11th 12th காலி. இதை நான் அடித்து சொல்லுவேன். கடைசி 4 மாதம் நான் படித்து சென்டம் எடுத்துட்டேன்னு சொன்னவங்களாம் இருப்பான், ஆனால் அது 100ல் ஒருத்தனாக தான் இருப்பேன். அதனால் தயவு செய்து ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்கில் பிரித்து அந்த போர்ஷன்ஸை பிரித்து ஜூன் ஜூலை போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு 60% போர்ஷன்ஸாவது நல்லா படிங்க. அப்புறம் கோட்டையில் வரும்போது பாதி புக்குங்கிறப்போ ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு 6 லெசன் இருக்குன்னு வைங்க, கோட்டைலிக்கு ஒரு 4 லெசன் தரப்போனுங்க. மேக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லானா அட்லீஸ்ட் ஒரு 4 சாப்டராவது ஒழுக்கமாக தரவாருங்க. கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 லெசனாவது தரவாக இருங்க. அப்போ தான் செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸு நம்ம வந்து இது எதுவுமே வராது. செகண்ட் மிட்டம் போர்ஷன் புதுசாக வரும், அதில் ஏதாவது 2-3 லெசன் வைக்கும்போது ஒரு 2 லெசனாவது தரவாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா டிசம்பரில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி நம்ம டிசம்பரில் போய் ஆஃப் எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி முடிக்காத போர்ஷன்ஸை ரிவிஷன் பண்ணி நல்லா எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் 2025. அப்போ பப்ளிக் எப்போ மார்ச் 12 அறிஞ்சிருக்காங்க, மார்ச் 12க்கு மேலே வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு மார்ச் கடைசியில் 10th வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் 6 மாதத்துக்கு அப்புறம் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறவன் காலி. ஒன்று ஃபெயில் ஆகிடுவான், இல்லைன்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆவான்.
டோட்டல் கம்மியாகும். இல்லைனா ஏதோ ஒரு 3 சப்ஜெக்ட் நல்ல மார்க் எடுத்து 3 சப்ஜெக்டில் ஒரு 50% கூட தாண்ட முடியாது. இதுதான் வந்து உண்மை. ஸோ ஃபஸ்ட் மிட்டம் கழிஞ்சு படிச்சுக்கலாம், கோட்டையில கழிஞ்சு படிச்சுக்கலாம், அந்த பேச்சே வேண்டாம். அந்தந்த போர்ஷன்ஸ் அந்தந்த இதுக்கு முடிங்க. நான் இதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா இங்கே எழுதுகிறேன். 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சரிங்களா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். 11th சரி 12th சரி 2 பேர்த்துக்குமே. அப்போது 2 இயலாவது தரவாக இருக்கணும். ஃபஸ்ட் மிட்டம்க்கு இங்கிலீஷில் ஒரு லெசனாவது தரவாக இருக்கணும், மேக்ஸில் ஒரு 4 சாப்டராவது தரவாக இருக்கணும். 4 சாப்டர் தான் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டராவது தரவாக இருக்கணும். ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 2 லெசனாவது தரவாக இருக்கணும். கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 4 லெசனாவது தரவாக இருக்கணும். அடுத்தது பயாலஜியில் பாட்னியில் ஃபஸ்ட் அந்த 2 லெசன் 3 லெசன் 1, 2 பாட்னி, 1, 2, 3 வந்து ஜுவாலஜி. ஸோ இது நீங்கள் படிச்சிருக்கணும். சிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 6 லெசன்ஸ் தரவாக இருக்கணும், 5 லெசன்ஸ் தரவாக இருக்கணும். இது வந்து 11th 12th. இதுவே 10th அப்படிங்கிறப்போ நமக்கு இங்கே எழுதுகிறேன். 10th அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் இந்த போர்ஷன்ஸாவது நீங்கள் ஃபஸ்ட் மிட்டமில் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கோட்டையிலே ஆஃபேலியில் எப்படி பிடிக்கணும் அப்பப்போ கைட் பண்ணுறேன். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரும் செகண்ட் சாப்டர் தரவாக இருங்க, ஜாமெட்ரி கிராஃப் தரவாக இருங்க போதும். அடுத்து தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 இயல் தரவாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 இயல் ஆர் 2 இயல். இங்கிலீஷில் வந்து 2 லெசனோட எல்லாமே படிச்சிருங்க. அடுத்து சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 1, 2, கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனாவது படிங்க. அடுத்தது பயாலஜியில் 11, 12, 13 லெசன். அதாவது நான் லெசன் அதாவது ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அட்லீஸ்ட் இதையாவது முடிங்க. சோஷியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 லெசன், ஜாகிரஃபியில் அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட் லெசன், ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன், சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன், எக்கனாமிக்ஸ் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதையாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் மிட்டம் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கூட படிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான். ஸோ இதுக்கப்புறம் டைம் இருக்காது. இந்த டைம் ஷெடியூலை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ சொன்ன கண்டென்ட்டை ஃபஸ்ட் மிட்டம் முடிங்க. கோட்டைலிக்கு செகண்ட் மிட்டமும் ஹாஃப் வேலிக்கெலாம் அப்பப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். 10th 11th 12th மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.